தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், புத்தக வாசிப்பு நற்பணி மன்றமும் சேர்ந்து சர்வதேச தாய்மொழி தினம் பொதுவுடைமை நூற்றாண்டு விழா நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய கரிசல் அன்பழகன் அவர்களை, சிறப்புரையாற்றி தாய்மொழி குறித்து சிறப்புரையாற்றி இருக்கக்கூடிய தமிழாசிரியை வள்ளிநாயகி அவர்களே, கவிதை வாசித்த கவிஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண்ணன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சர்வதேச தாய்மொழி தினம் ரொம்ப சூப்பரா அம்மா நிறைய கருத்துக்களை சொன்னார்கள். கிளாஸ்ல படிச்ச மாதிரி நமக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி மாரிமுத்து சொன்னார். இன்னைக்கு அவங்க சொன்னதை வச்சு நான் ஒன்று இனிமே எல்லாருக்கிட்டே சொல்லலாம்னு நினைக்கிறேன். என் மொழியில் மட்டும்தான் ஒரு வார்த்தையை வைத்து எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு சொன்னாங்க, படித்தான், சாப்பிட்டான், அந்த ஒரு வார்த்தையை வைத்து இனம், காலம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு உதாரணம் சொன்னாங்க, ஏற்றுனாலும் ஏற்ற வச்சு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது. சோ இப்படி இந்த மொழியில இருக்கக்கூடிய ஆர்வம் சொன்னாங்க. நிறைய இலக்கியம் இருக்கு. இன்னும் இப்ப நம்ம சங்க இலக்கியங்கள், 14 கிழக்கு நூல்கள் அப்படி எல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் நமக்கு கிடைச்சதே நீதிதான். எவ்வளவு இலக்கியம், அதாவது ஒரு மொழி தோன்றி பல நூறாண்டுகள் கழித்து தான் மொழிக்கான இலக்கணம் தோன்றும். அதான் வரையறை. முதல்ல பேச ஆரம்பிப்பாங்க. அதை பேசி பேசி நிறைய பேர் பேசுறதுனால இதை இப்படி ஒழுங்குபடுத்தி பேசணும்னு ஒரு இலக்கணம் தோன்றும். ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிற முதல் நூல் என்ன நூல்? தொல்காப்பியம், இலக்கணம். அப்ப அந்த தொல்காப்பியம் வருவதற்கு முன்னாலே எத்தனை இலக்கியங்கள் இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. இன்னொன்னு, இந்த மொழி தமிழ் மொழி வளர்ந்து வரக்கூடிய மொழியா அழிந்து வரக்கூடிய மொழியாங்கிறது இல்லை. தமிழ் மொழியிலிருந்து நிறைய சொற்கள் போயிருக்கு. இன்னைக்கு வர்றதுக்கு முன்னால இந்த புத்தகால மாறியில இருந்து என்னுடைய புத்தகால பிரண்டி பார்த்தோம். தமிழ் மொழியுடைய வேர் சொற்கள் இவங்க சொன்னது போல எல்லா மொழிக்கும் வேர் சொற்களை இங்க இருந்து கொண்டு போயிருக்கு. ரொம்ப இதா பார்க்கும்போது ஒண்ணு தெரிஞ்சது, திருவாசகத்திலையும் இந்த அப்பர்கள் பாடியதிலையுமே சிவபெருமானை நக்கனாகி நின்றாய் அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்றான். அதுல நக்கனாகி நின்றாய் என்று சொல்வதற்கு ஆடை இல்லாமல் நின்றவனே அப்படின்னு அர்த்தம். அந்த நக்கன் என்கிற சொல் தான் ஆங்கிலத்தில் இருக்கிற நேக்கட் என்பதற்கான வேர்ச்சொல். யோசித்து பாருங்க, ஒரு மொழி வளர்ந்த மொழின்னு சொல்லி உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய மொழி ஆங்கிலம். அதற்கு வேர்ச்சொல் எங்கிருந்து போயிருக்கு? இப்ப சமீபத்துல 2-3 நாட்களாக பார்க்கும் தகவல்களில் எகிப்து பிரமிடுகளில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் ஒரு தமிழ் மன்னனுடைய பெயர் இருக்கிறதுங்க. செரு நகை பாண்டியன். அப்ப வைத்த பெயர்கள் எல்லாம் செரு நகை பாண்டியன்னா என்ன பாண்டியன்? அப்போ நிச்சயமாக இது தென்பகுதியில் உள்ள ஒரு மன்னன். பாண்டிய மன்னர்கள் தென்பகுதியில் இருந்தாங்க. அப்ப சிறுநகை பாண்டியன் யாரு? அவன் பேரை ஏன் அந்த கல்றையில போய் எழுதி வைத்திருக்கிறாய்? அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கு. என்ன ஒரே ஒரு கஷ்டம், ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இப்ப தமிழாசிரியர் சொன்னது போல மொழி, இந்த மொழியை எவனாலே அழிக்க முடியாது. இது அழிக்கக்கூடிய மொழி அல்ல. அதனால இந்த மொழி அழியாது, அதுல எனக்கு தைரியம் இருக்கு. ஆனா என்ன, என் மொழியை பற்றி எனக்கு தெரிவதற்கே 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த மொழியில இவ்வளவு சிறப்பு இருக்குன்னு தெரியுதுக்கு எனக்கு 50 வயசுக்கு மேலதான் தெரியுது. ஏன் தெரியல? சொல்லிக் கொடுக்கவில்லை. வெறும் இலக்கணம் சொல்லி கொடுத்தாங்க, சிலப்பதிகாரம், திருக்குறள் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இந்த மொழி இப்படி சிறப்புற்ற மொழியரா, நீ அதை ஏன் படிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கவில்லை. எத்தனையோ சிறப்புகள் இருக்கு. தமிழ் மொழியில அறிவியல் உச்சத்துல இருந்த காலம் என்று நான் சொல்லுவேன். உலகம் உருண்டன, உரம் உருண்டல்ல. 1932 தான் உலகம் முழுவதும் ஒரு வார்த்தையை கண்டுபிடித்தார்கள். என்ன வார்த்தை? ஆட்டம். அதுக்கு முன்னால அணுன்னு கூட ஒண்ணு இருக்குன்னு தெரியாது. ஆட்டம்ங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சது 32ல. 38, 40களில் தான் அது என்ன செஞ்சாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? ஆட்டம் இட் இஸ் இன்டிவிசிபிள், அது பிரிக்க முடியாதது அப்படின்னா.
40க்கு மேலதான் என்ன செஞ்சான், அதை பிரிக்கலாம், அந்த அணுவை உடைக்கலாம், உடைத்தால் அதிலிருந்து வரக்கூடிய சக்தி அளப்பரிய சக்தி. எங்க பாட்டி 2000 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லி போயிட்டா. என்ன சொல்லிட்டு போயிட்டா? திருக்குறளை பத்தி கேட்ட உடனே அணுவை துளைத்து, முதல்ல அணுன்னு ஒண்ணு இருந்துன்னு சொல்லிட்டா, அடுத்தது என்ன சொல்றா, அதை துளைக்கலாம்னு சொல்றா, டிவிசிபிள் தான். அதை டிவிசிபிள் சொல்றது மட்டுமில்ல, அணுவை துளைத்து அதனுள் 7 கடலை புகுத்தியோ. யோசித்து பாருங்க, 7 கடல். உலகத்துல 7 கடல் தான் இருக்கு, 7 பெருங்கடல்கள் தான் இருக்கு. நல்லா யோசித்து பாருங்க. ஒரு பாட்டி, இங்க இருக்கிற பாட்டிக்கு இந்த உலகம் முழுவதும் 7 பெருங்கடல்கள் இருக்கிறது என்று தெரிந்திருக்கிறது. அந்த 7 பெருங்கடலில் இருக்கக்கூடிய மொத்த பவரும் இதுல வரும், வெளியே வரும். அது மாதிரி என் குரல்டா அப்படின்னு சொல்றான்னா, அறிவியல்ல எங்க உச்சத்துல இருந்திருக்கும். அது சொல்லி கொடுக்கல. இன்னைக்கு அதே இன்னைக்கு இன்னொரு புத்தகத்தையும் தற்செயலா பார்த்தேன். பதார்த்த குல சிகாமணி அப்படின்னு ஒரு தமிழ் புத்தகம். தற்செயலா எடுத்து அதை பிறப்பினேன். கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, என்னென்ன கறி தின்னா என்னென்ன நோய் வரும், என்னென்ன நோய் போகும். அப்போ ஒண்ணு பார்த்தேன், அதுல பன்னிக்கறி, பெருச்சாளி கறி எல்லாம் இருக்கு. அதுக்கு தமிழ் பாடலோட, அது வெறுமனே இதுன்னு சொல்லல, எக்ஸாக்டா பாடலை போட்டு அந்த பாடலுக்கு அர்த்தம் சொல்லியிருக்காரு. அப்போ சரி, ஒரு கறி தான் இருக்காங்க. அடுத்தது என்ன, மீன் வகை. மீன் வகை எப்படின்னா, ஆத்து மீன், குளத்து மீன், கடல் மீன், கருவாட்டு வகை, என்னென்ன வகை இருக்கிறதோ அத்தனை உணவுகளையும் நீ எப்படி உண்ண வேண்டும், அதான் முக்கியம். எப்படி உண்ண வேண்டும், எந்த காலத்தில் உண்ண வேண்டும், எந்த காலத்தில் முறை தவறி உண்டால் என்ன நிகழ்வு நடக்கும், இவ்வளவும் அந்த புத்தகத்தில் இருக்கு. தெரியுமா? யாருக்கும் தெரியுமா? தெரியாது. இப்ப நிறைய இந்த வலைத்தளங்கள்ல இந்த சித்த மருத்துவர் உணவை பத்தி பேசுறதெல்லாம் இதெல்லாம் படிக்கான். படிச்சுட்டு அவனுக்கு தெரிஞ்சதை அவன் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றான். அப்ப இது எல்லாம் அந்த காலத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது. அது சொல்லுவேன், இந்த வாழை வாகனம், அகத்திய மாமுனிவர் எழுதிய வாழை வாகனம், அதையும் இன்னைக்கு எடுத்து பிறட்டுறேன். இன்னைக்கு இங்க வரப்போறேன்னு ஒண்ணு, சரி தாய்மொழியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவேன். வாழை வாகனம் அகத்தியர் எழுதினதான். நீங்க நான் சொல்றது யாராவது ஒரு நாளாவது எடுத்து வரணும்னு நினைக்கிறது மறந்து போயிடும். அந்த புத்தகத்துல ஒரு 4 வரைக்கும் யாராவது ஒருத்தாலும் அர்த்தம் சொல்லிட்டாங்க. தமிழாசிரியர்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். 4 வரைக்கும் அர்த்தம் சொல்லியாச்சுன்னா அடுத்தது அது என்னன்னு நமக்கு தெரியும். ஏன்னா அது என்ன இருக்காரு, இரும்பை தங்கமாக்கும் முறை 4 வரி தான் இருக்கு. அது புரியல, அது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அது ஒழுங்கா புரிஞ்சா என்ன ஆயிடும், தங்கமாயிடும் இரும்பு. இதுல எனக்கு அது எதுக்காக சொல்றேன்னா, இந்த பாட்டு சொன்னாங்க இல்லையா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. அதுல நான் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். வாளோடு, வாளுன்னா இரும்புல செய்த வாழ், அப்பவே இருந்திருக்கணும். அது இருந்திருக்கான இருந்திருக்கு. இப்ப சமீபத்துல எங்க ஊர்ல அகழாய்வு, சிவகலை எனக்கு சொந்த ஊரு, அங்க அகழாய்வு செய்தாங்க. இரும்பினுடைய பயன்பாடு 10,000 ஆண்டுக்கு முன்பே அங்கே இருந்ததுன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ கற்காலம் அவங்க சொன்னக்கூடிய இரும்பு காலம் எல்லாம் வர்றதுக்கு முன்னாலே இரும்பின் பயன்பாட்டை அறிந்திருக்கிறார். அப்ப இது எல்லாத்தையும் தெரிந்த இந்த மொழியை வெளிப்படுத்திய விதம் தெரியல, முறையில்லை. அதை முறையாக வெளிப்படுத்திய விதத்தினால் தான் நம்ம எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம். நிறைய சொன்னாங்க, மேலை நாடுகள்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தமிழ் தெரியும். நிறைய குடும்பங்கள் இருக்கு, தமிழ் தெரியாது. தமிழை அவங்க முறையாக கற்றுக்கொள்ளவில்லை. தமிழை படிக்க, அவங்க சொன்னது போல ஒண்ணு மட்டும் நிச்சயம், தமிழை படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுவீங்க, பைத்தியமாயிடும். எதுல பைத்தியமாயிருவோம், தமிழ் மீது பைத்தியமாயிரும். படிக்க படிக்க புதிதாக படிக்க தோணும். இந்த தாய்மொழி தினத்தில் தாய்மொழி குறித்து நம்மள அருமையான கருத்துக்களை சொன்ன தமிழாசிரியர்களுக்கு முதல்ல இன்னொரு முறை பாராட்டு. அடுத்து பொது உடைமை. எனக்கு இந்த நாடு இவ்வளவு நாசமா போயிட்டு அப்படிங்கிறதுல ஒரு வருத்தம் உண்டு. என்ன வருத்தம், இந்த பொது உடைமையால நாசமா போயிட்டு. இந்த பொது உடைமை ஒழுங்காக செயல்பட்டு இருந்தால் இந்த நாடு இவ்வளவு நாசமாக போயிருக்க.
பொது உடைமை கருத்துக்களை கொண்டவர்கள் முழுமையாக செயல்பட தவறு. நான் நேராவே எல்லா பொது உடைமைவாதிகள்ட்டையும் சொல்லிடுவேன், நீங்க எல்லாம் நாசமா போன ஒரே நேரம் இங்க ஒரே இடம் தான். ஜீவா கிட்ட இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது ஒரு இடத்துல நீங்க எல்லாம் தவறி விடுவீங்க. இதை அண்ணா ஐயா நல்லக்கண்ணு கிட்ட நேராவே சொல்லியிருக்கேன். இப்ப இருக்கிறதெல்லாம் சூடோ கம்யூனிஸ்ட், பொய்யான போலி முகம் கொண்ட பொது உடைமைவாதிகள். அவர் ஒண்ணு என்ன சொன்னார், என்ன வக்கீல் இப்படி சொல்றீங்க? ஐயா நான் சொல்றது கேளுங்க. ஜீவா காலத்தில் பொது உடைமை வளர்ந்ததற்கு காரணம் இந்த கட்சி எங்கே இருந்தது? உழைக்கும் வர்க்கத்திடம் இருந்தது. உழைக்கும் வர்க்கத்திடம் இருந்தது. ரிக்ஷா இருக்கிறவன், வண்டி இருக்கிறவன், கல்லுடைக்கிறவன் அவன்கிட்ட இருந்துச்சு. நீங்க என்னைக்கு அப்ப நீங்க எல்லாரும் என்ன சொன்னீங்க? இந்த வாத்தியார் வேலை பார்க்கிறவன ஒயிட் காலர் ஜாப்னு சொன்னீங்க. நீங்க எப்போ இந்த அரசு ஊழியர்கிட்ட ஆசிரியர்கிட்ட போய் சந்தா வாங்குனீங்களோ அன்னைக்கே நீங்க பொது உடைமையை மூடிட்டீங்க. அப்ப அந்த பொது உடைமை ஒழுங்காக இருந்திருந்தா இந்த நாடு இவ்வளவு நாசமா இருக்காது. இப்படி எவ்வளவோ வந்து உட்கார்ந்து இந்த நாட்டுல என்னென்னமோ சட்டம் போடுறான், இது வந்திருக்காது. ஏன்னா அப்ப எல்லா இடத்துலயும் அந்த பொது உடைமைவாதிகள் ஆதிக்கத்தை செலுத்தினார்கள். ஜீவா அவர் மாதிரி ஆதிக்கம் செலுத்திய நபர்கள் யாரும் கிடையாது. எல்லாத்தையும் நல்லா பேசுவார், கொள்கை கொண்ட கொள்கையில் கரெக்டா இருப்பார். நிறைய பேர் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பொது உடைமைவாதி ஜீவா. காமராஜர் ஒரு பெரிய பொது உடைமைவாதி, வெளியே தெரியவே தெரியாது. அவர் ஒரு பியூர் கம்யூனிஸ்ட், பியூர் ஏத்திஸ்ட், ஒரு நாத்திகர். அதுவும் யாருக்கும் தெரியாது. ஆனா அவருக்கு என்ன சாயம் கொடுத்துட்டாங்க? காங்கிரஸ்காரர்கள் சாயம் கொடுத்துட்டாங்க அல்ல. அவர் வந்து ஜீவாவினுடைய இன்னொரு ஜீவானந்தம். பொது உடைமை தத்துவங்கள்ல அவ்வளவு ஆழ்ந்த கொள்கை பிடிப்பு இருந்தது. அப்ப இருந்த தலைவர்களுக்கு எல்லாரும் பொது உடைமைக்கு அது நான் என்ன சொல்றேன்னா, ஆளும் தரப்பினர் தவறு செய்யும் பொழுது அதை சுட்டி காட்டி அதுக்கு மேல அதை அசைய விடாம நிறுத்தக்கூடிய ஒரே சக்தி பொது உடைமை சக்தி தான். அது இல்லை. ஏன்னா அந்த பொது உடைமை தத்துவத்தை நாம் மறந்து விட்டோம். அதனாலதான் இவ்வளவு நாட்டுல வந்து இவ்வளவு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எப்போ கஷ்டமா இருந்ததுன்னா, 27 ஆண்டுகள் முதல்வராக இருந்த ஒருவன் 27 வருஷம் மொத்தம் சீஃப் மினிஸ்டராகவே இருக்கான். சீஃப் மினிஸ்டர் பதவி விட்டு இறக்குறாங்க. வீட்டுக்கு சைக்கிள்ல தகர பெட்டியோடு வீட்டுக்கு போறான். எவனுக்காவது வருமா? எப்படி நம்ம காமராஜர் தமிழ்நாட்டுல சொல்றோமோ 9 வருடம் முதல்வராக இருந்தவருடைய பாக்கெட்ல 111 ரூபாய் இருந்ததுன்னு, 27 வருஷம் சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்கு போகும்போது சைக்கிள்ல போனான்னா, அந்த மாநிலத்துல இன்னைக்கு வரைக்கும் பொது உடைமை எத்தனாவது இடத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்? எதனால? அதுக்கு பின்னால வந்த தலைவர்கள் எல்லாம் சோரம் போய்விட்டார். என்னை பொறுத்தவரைக்கும் அப்படிதான் சொல்லுவேன், சோரம் போய்விட்டார்கள். அதே மாதிரியான தலைவர்கள் இருந்தார். ஜோதிபாசு 22 வருஷம் இருந்தாரு வெஸ்ட் பெங்கால்ல. அவர் இருக்கிற வரைக்கும் அந்த மாநிலத்துக்குள்ள வேறு கட்சியே வர முடியல. இப்போ அங்க கட்சியை தேட வேண்டியதா இருக்கு. அது பொது உடைமையில உள்ள ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஜீவாவுக்கு அப்புறம் இங்க நல்லக்கண்ணு ஒருத்தர் தான் இருந்தார். ஆனா நம்மள யாராவது நல்லக்கண்ணுக்கு மரியாதை கொடுத்திருக்கிறோம்னா கொடுக்கல. அவர் செயலின் சிறப்புகளை யாரும் சொல்லவில்லை. நான் அவர் கூட கொஞ்சம் இடையில பழகிட்டே இருந்தேன். அவருக்கு இருக்கிற ஆழ்ந்த அரசியல் அறிவு ஒரு யாருக்கு இருக்காது. ஒரு சிறுவண்ட இடைத்தேர்தல், சுடலையாண்டின்னு ஒரு பையன் வழக்கறிஞராக வந்து அந்த இடைத்தேர்தலில் நின்று எம்எல்ஏ ஆனான். அந்த இடைத்தேர்தல் வருது. அப்போ கம்யூனிஸ்ட்ல இருந்து தனியா கேண்டிடேட் போடுறாங்க. அப்ப ஐயாட்ட நான் கேட்டேன், நீங்க பிறந்த ஊர், எங்களுக்கு நீங்கள் நின்றால் என் தொகுதிக்கு ஐயா நல்லக்கண்ணு கேண்டிடேட் அவர் ஜெயிச்சிருவாருன்னு நான் ஒரு சந்தோஷப்படலாமே. ஒரு சிரிச்சாரு. சிரிச்சுட்டு வக்கீல், நான் தனியாக நின்றால் எவ்வளவு ஓட்டு வாங்குவேன்னு நீ நினைக்க அப்படின்னு சொல்லு. நான் உடனே 10,000 ஓட்டு வாங்குவீங்கய்யா. நான் ஒரு கேண்டிடேட் நிறுத்தினா எவ்வளவு ஓட்டு வாங்குவோம்? ஒரு 8,000 9,000 ஓட்டு. உனக்கு அரசியல் அறிவே இல்லை.
என்னையா அப்படி சொல்றீங்க? நான் எலெக்ஷன்ல நின்னா 4000 ஓட்டு வாங்குவேன். நான் ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தினா 2500 ஓட்டுக்கு மேல வாங்க மாட்டான். எனக்கு பூமி நல்ல ஞாபகம் இருக்கு. இங்க தோழர் ஞானசேகர் அவருடைய மனைவியை தான் கேண்டிடேட்டா போட்டாங்க. அவர் ஞானசேகர் எனக்கு நண்பர். அவர் மனைவியை கேண்டிடேட்டா போறார். அந்த அம்மா வாங்கின ஓட்டு 2488. எவ்வளவு சுத்தமா கரெக்டா அந்த அரசியல் ஞானம் கொண்டு போயிடும். அவரை எங்கேயாவது கொண்டு சேர்த்திருக்கிறோமா? எங்கேயாவது கொண்டு சேர்த்திருக்கிறோமா? இப்படி ஒரு தலைவன் காமராஜர் சொல்றோமே, நல்ல கண்ணுன்னு ஒரு தலைவன் இருந்தானே யாருக்காவது கொண்டு சேர்த்திருக்குமா? எந்த இளந்தலைமுறைக்காவது தெரியுமா? இன்னும் 100 வயசை தாண்டி அவருக்கு ஐயா 5 லட்சம் ரூபாய் கேஷ் கொடுத்தா வீட்டுல இருந்து வரும்போது ₹1 பாக்கெட்ல எடுத்து வர. யோசித்து பாருங்க. 5 லட்சம் ரூபாய் தாராங்களேன்னு மகிழ்ச்சியும் இல்ல, அவர் பாக்கெட்ல இருந்து ஒரு ₹1 கொண்டு வர்றாரு. எதுக்கு? அந்த 5 லட்சத்தோட ₹1 சேர்த்து நீங்க வச்சுக்கோ. ஓம் பணத்தை உனக்கே கொடுக்கறது இல்ல, ஓம் பணத்தோட சேர்த்து ஏன் பணமும் சேர்த்து நீ வச்சுக்கோ. யாருக்கு வரும்? யாருக்கு அந்த மனம்? இந்த தலைவரை எங்கு கொண்டு சேர்த்தோம்? அப்ப இந்த தலைவரை கொண்டு சேர்க்காது, அது பொது உடைமையினுடைய தோல்வி. அது வளரணும். இப்ப நான் இந்த கலை இலக்கிய பெருமன்றங்கள்ல தூத்துக்குடியில 80கள்லாம் மொழியிரவு கலை இரவுகள் போடுவாங்க. வாழவராயர் கோயில் தெருல ஒரு தடவை போட்டிருக்காங்க, அண்ணா நகர்ல ஒரு தடவை போட்டிருக்காங்க. இந்த கூட்டங்களுக்கு எல்லாம் போவேன். நான் இந்த மொழியிரவு நான் உள்ள உட்கார்ந்து எல்லா நிகழ்வுகளையும் ரசித்து தான் வருது. ஆனா திடீர்னு பார்த்தா என்ன ஆயிட்டு, இந்த கலை இலக்கிய பெருமன்றமே காலி ஆயிட்டு. அதுக்கு காரணம் இருக்கு. அது சும்மா காலியாகல. ஒரு மீட்டிங், ஒரு அண்ணா நகர்ல ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. தற்செயலா மீட்டிங், எனக்கு இந்த கலை இலக்கிய பெருமன்ற மீட்டிங் அங்க ஸ்கூட்டர் எடுத்துட்டு போய் சைட்ல நிறுத்தி கேட்கறதுக்காக ஒரு போலீஸ்காரன் வந்தான் மப்டியில. அவன் எஸ்பிசிஐடி சார் இங்க இருந்ததுக்கு நிக்கீங்கன்னா. நான் உடனே சொன்னேன், இப்ப இந்த மீட்டிங்னா நான் எப்பவும் கேட்க வரும் இல்ல, இதுல வர்றவங்க எல்லாம் நக்சலைட்டோட தொடர்புடையவர்கள் நாங்க ரிப்போர்ட் கொடுத்தோம், இடத்த காலி பண்ணுங்க. இப்படியே சொன்னா, இடத்த காலி பண்ணுங்க, கொள்ளலாம் உங்க பேரையும் சேர்த்து எழுதி கொடுப்பேன். இப்படி காலி ஆயிடுச்சு. அப்ப அந்த மன்றத்துக்கு அந்த கூட்டங்களுக்கு வரக்கூடியவர்கள காலி பண்ணிடான். கூட்டத்துல பங்கேற்றவர்கள் என்ன ஆகிட்டான், நக்சலைட் ஆகிட்டான். சோ எல்லாரும் என்ன பண்ணிட்டான், கலைந்து ஓட்டு. இதுக்காக கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சான், கொஞ்சம் வேலை, வீட்டுல ஸ்டெபிலிட்டி ஆயிட்டு இனிமே இங்க இருந்து நக்சலைட்னு பேர் வாங்குறதுக்கு நம்ம கூட்டத்தை விட்டுருவோம். மீண்டும் இது உயிர் பெற்று வருவது நிச்சயமாக ஒரு நல்ல நிகழ்வு. அந்த நிகழ்வு இது வளர வேண்டும், எல்லாத்தையும் போய் சேர்க்கணும். நான் என்ன சொல்றேன், திருப்பி திருப்பி சொல்றேன், பொது உடைமைவாதிகள் நல்ல கனவு சொல்லுங்க, அவருடைய பெருமைகளை சொல்லுங்க, அவர் என்னெல்லாம் செய்தாருன்னு சொல்லுங்க. அவர் ஏன்னா அப்படியெல்லாம் ஆள் பார்க்க முடியாது. இந்த சுகோட்டல்ல ரூம் போட்டாங்க, ஜெயலலிதா தங்கி இருந்தா, அந்த அனெக்ஸ்ல ஒரு சூட் ரூம். அந்த சூட் ரூம் போட்ட உடனே அடுத்த ஒரு மாசத்துல இவர் வரார். இங்க இருந்த தோழர்கள் எல்லாம் சேர்ந்து அதே சூட் ரூம இவருக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா எங்க தலைவர் பெரிய தலைவர். இவரு காலையில வாராருன்னு நான் எப்பவும் அவர் வரும்போதெல்லாம் போவேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் போறது, அவருக்கு உடலுக்கு முடியல, எல்லாரையும் பார்க்க முடியலன்னு போனேன். காலையில வந்தோடனே எங்க என்ன தலைவர் சூட் ரூம்ல இருக்காருன்னாங்க. நான் போனேன், அவர் உட்காரவே இல்லை. நான் போய் நிக்க சூட் ரூம்ல இப்படி இருந்து பார்த்தாரு. அவங்க ஐயா இதா இருந்தானே, அப்படியா சரி நீங்க எல்லாம் போங்க ஐயா அப்படின்னாரு. வந்துட்டோம். ஒரு 8:30 மணிக்கு மேல வாங்கினாரு. 8:30 மணிக்கு திருப்பி நான் வீட்டுல இருந்து அங்க வர வழியில அந்த சுகோட்டல் வாசல் வரேன். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க எல்லாம் நின்று என்னங்க தலைவரை காணோங்க, உண்மை நடந்த நிகழ்வு காணோன்ட்டாங்க. ஆமா, எங்க போயிட்டாருன்னா சூட் ரூம்ல இல்ல, காலி பண்ணிட்டாருங்க. எங்க போனாரு தெரியாதுங்க. இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. அந்த அரச மரத்தடியில ஒரு ரிக்ஷாக்கார பீடி இப்படி குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கான். இவங்க அவ்வளவு நின்றுகிட்டு இருந்தோன்னா அவங்க என்ன அப்படின்னா, இந்த தலைவர் என் வீட்டுல இருக்காரு. அப்படியே அந்த பக்கம் பின்னால போற ஆவடாபுரம், அந்த ஆவடாபுரத்துல அந்த ரிக்ஷாக்கார வீட்டுல வாசல்ல தலையை கை வச்சு கொடுத்து படுத்திருக்காரு. தலைவரேன்னு இவங்க எல்லாரும் போனாங்க. நானும் ஐயா என்னையான்னு, நமக்கு அது ஒத்து வருமா, இது நம்ம இடம் அப்படின்னாரு. இது ஒரு தலைவன். இதுல இது நடந்தது இந்த நூற்றாண்டுல.
இவரை பற்றி யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாதா? தெரியாது. அதுதான் இந்த பொது உடைமையினுடைய குறைபாடு. அதையெல்லாம் நிவர்த்தி செய்து மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கு செய்யும் முயற்சிக்கு ஒரு வாழ்த்து கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.